லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த கீ ரைஸ் ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி நான் செஞ்சிருந்தேன். கீ ரைஸுக்கு மோஸ்ட்லி காரமான சிக்கன் கிரேவி, எக் ரோஸ்ட், மஷ்ரூம் கிரேவி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக வெஜிடேரியன்லேயே ஏதாவது சைட் டிஷ் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லுவேன். இது கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேங்காய் பால் சாதம், பிரியாணி, குஸ்கா, பூரி, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ அளவுக்கு நான் பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அதை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா தோல் உரிச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வச்சிருந்தீங்கன்னா கட் பண்ணிட்டு நல்லா தோல் உரிச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லையோ பிளெண்டர்லையோ 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிட்டு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊறிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டா கோல்டன் கலர்ல வரும். அப்போ வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்லையே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அது நல்லா கொதிச்சு வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஃப்ரெஷ் கிரீம், கஸ்தூரி மேத்தி இதனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து குக் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி வீட்லயே ரெடி ஆயிரும்.